Good morning students. In the video la nama 10th standard maths chapter 2 numbers and sequences la sequences பத்தி பார்க்க போறோம். பாருங்க இந்த ரெண்டு டயகிராம் பாருங்க. இது ரெண்டுலயும் நமக்கு வந்து ஒரு அரேஞ்ச்மென்ட் இருக்கு. அரேஞ்ச்மென்ட்ல ஒரு ரோக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் காமனா இருக்கு. இங்க பாருங்க இங்க ஒரு ஃபீட் இங்க ஒரு ஃபீட் ஒரு ஸ்டெப்ஸ்க்கு இடையில ஒரு ஃபீட் டிஃபரன்ஸ் இருக்கு. பாருங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா In these pictures, there is a pattern of arrangements. Also, the difference between each row is same. சரியா ஒரு ரோக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் சேமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் சீக்வன்ஸ். பாருங்க எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு சீக்வன்ஸை. A real valued sequence is a function defined on the set of natural numbers and taking real values. So, real valued sequenceல real நம்பர்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க. சரியா ரியல் வேல்யூஸ் எடுத்துக்கிறாங்க. சரியா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்பதான் புரியும். பாருங்க 1 3 5 7 எக்ஸெட்ரா. இது வந்து ஒரு சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1, 3ங்கிறது செகண்ட் டேர்ம், சிமிலர்லி 5ங்கிறது தேர்ட் டேர்ம், 7ங்கிறது ஃபோர்த் டேர்ம். சரியா இப்போ இந்த மாதிரி போகுது. இது ஒன்னொன்னுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன 2. தென் இதுக்கு வந்து ஜெனரல் டேர்ம் எழுதணும். எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதலாம். an equal to 2n minus 1. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா a1 போடும்போது 2 minus 1 1 கிடைக்கும். செகண்ட் டேர்ம் போடும்போது a2 equal to 4 minus 1 3 கிடைக்கும். கரெக்டா? தென் தேர்ட் டேர்ம் a3 போடும்போது 6 minus 1 5. சரியா இப்படிதான் ஜெனரல் டேர்ம் எழுதணும். பாருங்க என்ன நோட் கொடுத்துருக்காங்கன்னு. each element in a sequence is called term of the sequence. சரியா அதுதானே நான் சொன்னேங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்னு ஒரு எலிமெண்ட்டையும் டேர்ம்னு சொல்லுவோம்னு சொல்றாங்க. அடுத்தது எலிமெண்ட் in the first position is called first term of the sequence. செகண்ட் பொசிஷன் வந்து செகண்ட் டேர்ம். சரியா ஸோ இந்த எக்ஸாம்பிள் மூலமா இது ஈஸியா புரிஞ்சிருச்சு. தென் இதுல ஒரு நோட் சொல்றாங்க பாருங்க. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஃபைனட்டா இருந்துச்சுன்னா ஃபைனட் சீக்வன்ஸ், அதுவே இன்ஃபைனட்டா இருந்துச்சுன்னா இன்ஃபைனட் சீக்வன்ஸ். சரியா தென் சீக்வன்ஸ் ஆஃப் ஆஸ் த ஃபங்க்ஷன் அப்படின்னு எப்படி டிஃபைன் பண்றாங்க பாருங்க. A sequence can be considered as a function defined on the set of natural numbers n. அதாவது இந்த மாதிரி டினோட் பண்ணலாம். f is a function from n to r. இதுல nங்கிறது செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர், rங்கிறது செட் ஆஃப் ரியல் நம்பர். ஸோ ஒரு சீக்வன்ஸ் வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்றாங்க. சரியா தென் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ். ஸோ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதுல இருக்கிற அடுத்த 3 டேர்மை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாருங்க 1/2 1/6 1/10 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல டினாமினேட்டர் மட்டும் 4 டிஃபரன்ஸ் பிளஸ் 4 டிஃபரன்ஸ்ல இருக்கு. அப்போ 1/2 1/6 1/10 அப்படின்னா 10 plus 4 டினாமினேட்டருக்கு 10 plus 4 14 14 plus 4 18 18 plus 4 22. சரியா தென் அடுத்தது 5 கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க 5 2 minus 1 4. ஒன்னொன்னுக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன -3. ஸோ -4க்கு அப்புறம் -7 -7க்கு அப்புறம் -10 அகைன் அடுத்த டேர்ம் வந்து -13. தென் அடுத்த ப்ராப்ளம் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க 1 0.1 0.01 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறத விட அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸா தெரியும். நம்மளுக்கு எப்படி போட்டிருக்காங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 0 போட்டிருக்காங்க. தென் அடுத்தது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0 போடுங்க, 3 0, அடுத்தது 4 0. சரியா 2 0க்கு அப்புறம் 1, அதே மாதிரி 3 0க்கு அப்புறம் 1, 4 0க்கு அப்புறம் 1. சரியா சிம்பிளா சொல்லணும்னா இது 1, இது 1/10, இது 1/100 அப்படிதான் வரும். சரியா இது 1/1000 10,000 1 lakh அந்த மாதிரி வரும். புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா தென் அடுத்தது ஃபைண்ட் த ஜெனரல் டேர்ம் ஃபார் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். இப்போ இதுக்கு வந்து ஜெனரல் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து 3 6 9 இந்த மாதிரி இருக்கு. இது வந்து என்ன மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. அப்ப ஜெனரல் டேர்ம் எப்படி எழுதிடலாம் 3n அப்படின்னு எழுதிடலாம். அவ்வளவுதான். அதே இந்த டேர்ம்ல பாருங்க 2 3 4 இப்படி வருது. ஃபர்ஸ்ட் டேர்ம் a1 போடுவோம்,
அப்போ இங்கே n என்னவோ அதுதான் இங்கே. அப்போ an ஈக்குவல் டு n பை n பிளஸ் ஒன்னா. சரியா, கரெக்டான்னு பாருங்க. a1 இந்த டேர்ம், இதில் 1னா இங்கே அதே 1 தான் வருது, இங்கே அது கூட அதை விட ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ராவாக வருது. அப்போ an அப்படின்னா n பை n பிளஸ் 1. சரியா, தென் அடுத்த டேர்முக்கு பாருங்க, ஆல்டர்னேட்டிவ் பிளஸ் மைனஸ் சைன் வருது. ஆல்டர்னேட்டிவ் பிளஸ் மைனஸ் சைன் வருது. தென் 5க்கும் 25க்கும் இடையில என்ன டிஃப்ரென்ஸு? நம்பர் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா கரெக்டாக வராது. ஆனால் இதை ஸ்கொயர் பண்ணுனா இது அப்படி தானே, 5 இது 5 ஸ்கொயரு, இது 5 கியூப். சரியா, அப்போ 5 பவர் n அப்படிங்கிறது கரெக்டு. தென் நெகட்டிவ் சைன் செகண்ட் டேர்முக்கு வரணும் அப்படின்னா n பிளஸ் 1 போடணும். சரியா, -1 பவர் n பிளஸ் 1 இன்டூ 5 பவர் n. பாருங்க மெத்தட் என்ன அப்படின்னா, ஜென்ரல் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் செக் பண்ணணும். செக் சிம்பிள் பிளஸ் ஆர் மைனஸ் அண்ட் யூஸ் -1 பவர் n அல்லது -1 பவர் n பிளஸ் 1 இஃப் நெசசரி. சிம்பிள் செக் பண்ணிடுறோம். பிளஸ் ஆர் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மைனஸ் சைன் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்கே நெகட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா -1 பவர் n, செகண்ட் டேர்ம்க்கு நெகட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா -1 பவர் n பிளஸ் 1. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, கம்பேர் வித் ப்ரீவியஸ் டேர்ம். அதுக்கு முன்னாடி டேர்ம் கூட கம்பேர் பண்ணி ஃபைண்ட் த டிஃபரன்ஸ், அதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அல்லது கம்பேர் வித் த சஃபிக்ஸ். கம்பேர் வித் த சஃபிக்ஸ் அப்படின்னா இப்போ இந்த a1 இப்படி இதுதான் கம்பேர் வித் சஃபிக்ஸ். இங்கே 1 இங்கே 1, அப்போ இங்கே n அப்படின்னா இங்கேயும் n, அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்து போடலாம். சரியா, இதுதான் வந்து மெத்தட் டு ஃபைண்ட் த ஜென்ரல் டேர்ம். சரியா, தென் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஜென்ரல் டேர்ம், the general term of the sequence is given by general term கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஃபைண்ட் த 11th and 18th டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஜென்ரல் டேர்ம் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா இது ஜென்ரல் டேர்ம், ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா இது ஜென்ரல் டேர்ம். அப்போ ஃபைண்ட் த 11th டேர்ம் அப்படின்னா a11. 11 அப்படிங்கிறது ஆட் நம்பர். அப்போ an ஈக்குவல் டு இங்கே என்னன்னா n இன்டூ n பிளஸ் 3. n இருக்கிற இடத்துல 11 போட்டோம்னா a11 ஈக்குவல் டு 11 இன்டூ ப்ராக்கெட்குள்ள 11 பிளஸ் 3. ஸோ 11 பிளஸ் 3னா 14. 11 இன்டூ 14 ஓட ஆன்சர் 54. அதுவே 18th டேர்ம் அப்படின்னா டு ஃபைண்ட் a18. a18ல 18ங்கிறது ஈவன் நம்பர். அப்போ an ஓட வேல்யூ n ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ சிம்பிளிஃபை பண்ணணும்னா இந்த ரிசல்ட் கிடைக்குது. சரியா, தென் ஃபைண்ட் தி ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் கொடுத்துட்றாங்க. a1 a2 கொடுத்துட்டாங்க. an டிஃபைன் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, n greater than or equal to 3க்கு தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. a1 a2 ஜென்ரலாக எழுதிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ a1 a2 எழுதிட்டு அடுத்தது a3, n equal to 3 போடும்போது a3 equal to 3 minus 1 2, இங்கே வந்து 3 minus 2 1, then plus 3 இருக்கு. a2 a1 வேல்யூ ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டாங்க, அதை கொண்டுட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவல் டு 1/4 கிடைக்குது. அடுத்தது n equal to 4 போடும்போது இந்த மாதிரி தான், ஒன்றும் இல்லை, n equal to 3 4 5 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ரீவியஸ் வேல்யூஸ் ரெண்டையும் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரிசல்ட் கிடைச்சிருது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.